25 யூனியன் ரேட்டுங்க. அது நமக்கு பிடிக்காது. 10 10 அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5ங்கிறது 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கையை பார்த்து நான் கேட்கிற 4 கேள்விக்கு நினைச்சுல பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிணத்துலயே மீன் பிடிச்சுவான் போல இருக்க. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும்? நல்ல காந்தைய காலமா இல்லைன்னா எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்க. 6 வருஷமா? நேத்தோட கல்யாணம் ஆகி 6 வருஷம் முடிஞ்சிருங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மா இருந்திருப்பான். வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 வருஷம் இருக்கிறவன். கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பேங்க்ல வைக்க போறான்? அத்தா லோக்கல் ஆட்மாருன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளா நீங்க இருக்கணும்னு வேத சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க கேட்ட அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோசை இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தராட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாரே பிடிக்காது. ஏயோ, இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அந்த புழுகுன என்கிட்ட லீவ் விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோசை இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் போற சொல்லிடுவேன். எப்படி நம்ம பேசுனேன்? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோசை என்ன, புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோசையும் இருக்குன்னு எழுதி தர ஆளை விடு தம்பி.